மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கமா. நலமா இருக்கீங்களா? இருக்கோம் சார். இப்போ சமீபத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள் பொறுப்பேற்றாரு. அப்போது மேடையில் நிறைய தலைவர்கள் பேசினாங்க. அப்போல்லாம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ரத்த கண்ணீர் வருதுங்க அப்படின்னு பழைய நினைவுகள், திமுக கூட்டணியில் இருந்தப்ப நடந்த சம்பவங்கள் எல்லாம் சொல்லி பேசினாங்க. அப்போது இப்போ திமுக கூட்டணியிலே இருந்திருந்தா, சப்போஸ் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்காம இருந்திருந்தா இந்த ரத்த கண்ணீரோடையே தொடர்ந்துருக்குமோ சார்? இப்போ அதுலேருந்து ஒரு பெரிய ரிலீஃப் கிடைச்சிருக்கா காங்கிரஸுக்கு? ஒரு நியூ டெவலப்மெண்ட் வருகின்ற போது தான் நீங்கள் கடந்த காலத்தை பற்றிய நினைவுகளை நம்ம ஆசைப்பட முடியும். நான் கூட அந்த மேடையில் பேசும்போது சொன்னேன், எனஃப் இஸ் எனஃப், நோ மோர் ஹிஸ்ட்ரி. அதாவது இது என்டையர்லி a நியூ சிச்சுவேஷன் ஃபார் தி காங்கிரஸ் பார்ட்டி, ஃபார் தமிழ்நாடு, ஃபார் எவ்ரி ஒன். திஸ் இஸ் எ நியூ டெவலப்மெண்ட். இது சம்திங் விச் ஹேட் நாட் ஹேப்பன் ஃபார் தி பாஸ்ட் 60 years. தமிழ்நாட்டு அரசியலை ரெண்டு கட்சிகள் தான் நடத்த முடியும். இருதுருவ அரசியல் தான். ஒன்று அதிமுக இருக்கணும், இல்லைன்னா திமுக இருக்கணும். இது மற்றவர்கள் பேசல, அவர்களே பேசுவார்கள். நாங்கள் போயிட்டா அவங்க தான் வரணும், அவங்க போயிட்டா நாங்கள் தான் வரணும். அண்ட் மற்ற அரசியல் கட்சிகளுக்கு வேற ஒரு சின்ன, அதோட கொஞ்சம் தங்களுடைய தளம் குறைவான கட்சிகளுக்கு வேற வாய்ப்பே இல்லை. எய்தர் தே ஹாவ் டு ஐடென்டிஃபை தெம்செல்ஸ் வித் டிஎம்கே ஆர் வித் ஏடிஎம்கே. அவங்க பாருங்கன்னா களம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு எலெக்ஷனில் அவங்களோட இருப்பாங்க. ஆனால் இது டோட்டலி எ டிஃபரண்ட் சிச்சுவேஷன். அப்புறம் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தானே உங்களுக்கு நமக்கு வாட் ஹேட் ஹேப்பன்ட் ஏர்லியர், வாட் இஸ் த நியூ சிச்சுவேஷன்னு பேசினாங்க. அதான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பழசெல்லாம் அப்படியே தள்ளிடுங்க. நீங்கள் we will start from now here on. அதனால இங்கேருந்து நம்ம எப்படி பயணிக்கிறத பற்றி மட்டுமே நம்ம பேசுவோம், கடந்த காலத்தை பற்றி நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ புதிய பயணம் தான், புதிய கூட்டணி அப்படிங்கிறது ஒன்று உருவாகுவதற்கான சமிங்கை இப்போ கிடைச்சிருக்கு. தாவேகாவுடைய தோழமை கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் நடந்தது. இதோட அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் சார்? இல்லை, இப்போ அவங்க இதான் ஒரு முதல், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆஃப்டர் தி எலெக்ஷன்ஸ் ஆர் ஓவர், ஆஃப்டர் தி கவர்மெண்ட் வாஸ் ஃபார்ம்டு, ஒரு அசம்பிளி செஷன் முடிஞ்சு இப்போ தான் எல்லாரும் எவரிபடி ஸ்டார்டட் சிட்டிங் ஃபார் பிஸ்னஸ். அப்போது கூட்டணி கட்சிகள்கிட்ட ஒரு இன்டராக்ஷன் வேணும். ஏன்னா சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்களை பற்றி அவர்களோட உரையாடல் வேணும். அந்த உரையாடல் இருப்பதன் மூலமாகத்தான் கூட்டணி அரசை நடத்த முடியும். அந்த முதல்ல கூட்டணிக்குள்ளே ஒரு கருத்தொற்றுமை உருவாக்கினா தான் அரசாங்கம் அதை எடுத்து செல்ல முடியும். ஆனால் அரசாங்கம் எடுத்துகிட்டு போகிற ஒவ்வொரு நகர்வையும் அந்த கூட்டணி கட்சிகள் ஆதரிக்க வேண்டும். அப்போ கூட்டணி கட்சிகள் லூப்பில் நீங்கள் வச்சுக்கலன்னு வச்சிங்க, அப்போ அரசாங்கத்தை எடுத்த முடிவுகளுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் ஒரு பெரிய கம்யூனிகேஷன் கேப், அந்த கம்யூனிகேஷன் கேப் இருக்கக்கூடாது. ஸோ அரசாங்கம் என்ன செய்கிறது என்பது கூட்டணி கட்சிகளுக்கு தெரிய வேண்டும். கூட்டணி கட்சிகள் என்ன விரும்புகிறார்கள் என்பது அரசாங்கத்திற்கு சொல்லப்பட வேண்டும். இதற்காகத்தான் அந்த முதல் உரையாடல். சரி சரி. இப்போ தமிழக அரசியல் களத்தில் இப்போ இந்த கூட்டணி அப்படிங்கிறது ஒன்று உருவாக போகுது. அதில் தமிழக வெற்றி கழகம், அதன் தோழமை கட்சிகள் இருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் வெளியிலிருந்து ஆதரவு அப்படிங்கிறதோடு தான் அவங்க நிற்கிறாங்க. இந்த பக்கம் திமுக உடைய எதிர்காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் சார்? அதாவது திமுகவுடைய அவங்க பேசுகிற மொழி எனக்கு புரியலை. அவங்க நம்ம கூட்டணியே வேண்டாம். ஒரு பகிரங்கமாகவே ஒரு விழாவில் நண்பர் ராசா பேசினார், நம்ம கூட்டணியும் வைக்கக்கூடாதுங்க, கூட்டணி வைக்காமல் நம்ம தேர்தலில் நிற்கிறது தான் இனிமேல் நம்முடைய இதாக இருக்கணும். கனிமொழி கூட, ஒரு சகோதரி கனிமொழி கூட அதை ஒரு இடத்துல பேசினாங்கன்னு நினைக்கிறேன். அவர் மேனாள் முதலமைச்சர் நம்ம தளபதி ஸ்டாலின் கூட அதை நம்ம அதை கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்னு அவர் வேற சொல்லியிருக்கார். நான் எனக்கு அங்கே உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப அரசியல் ஓரம் தெரிஞ்சவங்க. இனிமேல் இந்தியாவில் எந்த கட்சியும் கூட்டணி இல்லாமல் ஜெயிக்கவே முடியாது. இந்தியாவில் மிகப்பெரிய கட்சி, பெரிய ஜனங்கள் செல்வாக்குள்ள கட்சின்னு சொல்கிற தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி தான், மாநில கட்சியாக இருந்தாலும் சரி தான், 22 விழுக்காடு வாக்குகள் தான். ஸோ இந்த 22 விழுக்காடு வாக்குகளை வைத்துக்கொண்டு எந்த கட்சியும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றவே முடியாது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால்
அது எதிர்காலம் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கும்னு எனக்கு சொல்ல தெரியல. ஸோ அது எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கூட்டணி இப்போ ரொம்ப ஸ்ட்ராங். இப்போ உள்ளாட்சி தேர்தல் வருவதே பார்க்க போகிறோம். அதுபோல் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தல் வரப்போது அதையும் பார்க்க போகிறோம். நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற போது இந்த கூட்டணி வந்து இன்டாக்டாக இருந்ததுன்னு வச்சுங்க, தாவேகா, இந்திய தேசிய காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், IUML ப்ளஸ் இப்போ வெளியே இருந்து ஆதரவு கொடுக்குற CPM, CPI, இந்த அணியை வந்து நாங்கள் கன்சாலிடேட் பண்ண முடிஞ்சால் 40 சீட்டு ஜெயிப்போம். ஓ, நிச்சயமாக ஜெயிப்போம், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்போ திமுக அப்படிங்கும்போது மிச்சம் இருக்கிறது கட்சிகள் என்ன இருக்கு சார்? அதிமுகவும் திமுகவும் தான் இருக்கு. அவங்க 2 பேரும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா? அது அதானே நடந்திருக்கணுமே. அந்த மாதிரி பேச்சுவார்த்தை தானே வந்தது. இப்போ வந்து அது வந்து இன்னைக்கு வந்து கடைசியில் வந்து டே பிஃபோர் எஸ்டர்டே காதர் மதீன் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கார. அந்த மாதிரி பேச்சு வந்தது. எங்களை கூப்பிட்டு கேட்டாங்க, இது எப்படி சார் மக்கள் ஏற்றுக்குவாங்களான்னு கேட்டேன் அப்படின்னு அவரே சொல்லிட்டார. அப்போது அது அவங்களுக்கு வந்து அது வந்து இப்போ பாரதி கூட பேசுகிறார, நாங்கள் சேர்ந்தால் என்ன தவறு, ஏன் சேரக்கூடாது, நாங்கள் பங்காளி தானே அப்படிங்கிற மாதிரி வந்தது. அந்த கூட்டணியை மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா? அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் இன்னைக்கு அதிமுக கரைகிறது. இல்லை, இந்த வார்த்தை சரியா சார்? அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் அதிமுக கரைகிறதுனா அந்த ஒரு காரணம்னு இப்போ வெளியில வர்றாங்கல்ல, அதிமுகலேருந்து வெளியில வந்து தாவேக சேர்றாங்கல்ல, அந்த முன்னாள் அமைச்சர்கள் சொல்றதெல்லாம் உண்மைன்னு நீங்க ஒரு மூத்த அரசியல் தலைவரா பாக்குறீங்களா? ஆமா, இல்லை, அதாவது நான் என்ன சொல்றேன், அந்த கட்சியில வந்து ஒரு கட்சி ஒரு தோல்வியிலிருந்து மீண்டு எழ வேண்டும் என்று சொன்னால் 2 முக்கியமான ஆஸ்பெக்ட் வேணும். ஒன்று அந்த கட்சியில் இருக்கிற கொள்கைகள், 2வது அந்த கட்சியை தாங்கி பிடித்திருக்கிற லீடர்ஷிப். இந்த 2ம் இருந்தால் தான் அந்த கட்சி வந்து கட்டுக்கோப்பாக அடுத்த தேர்தல் வரைக்கும் அந்த கட்சியை காப்பாற்ற முடியும். அதிமுகவில் 2மே இல்லை. அவங்கள்ட்ட வந்து ஒரு பெரிய அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஐடியாலஜி ஒன்றும் இல்லை. அதிமுகவில் இன்னைக்கு இருக்கிற பெரிய லீடர்ஷிப்பு வந்து எம்ஜிஆர் மாதிரியோ ஜெயலலிதா மாதிரியோ மீண்டும் ஒரு தேர்தலில் வந்து வெற்றிக்கு அழைத்து செல்ல முடியும் என்கிற நம்பிக்கை கொடுக்கிற தலைமையும் இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அங்கேருந்து வெளியே வராமல் என்ன செய்வாங்க? நீங்கள் இந்தியா முழுவதும் இருக்கிற அரசியல் கட்சிகளில் பல்வேறு கட்சிகள் இருப்பது யார்? இன்னைக்கு பாஜக எடுத்துங்க, அதில் இருக்கிற பாதி முதலமைச்சர்கள் காங்கிரஸில் இருந்தவங்க தான். இன்னைக்கு வந்து அதெல்லாம் தலைமை மேலையும் கொள்கை மேலையும் நம்பிக்கை இல்லாம வந்தவங்க. அதாவது இனிமேல் இந்த கட்சி ஜெயிக்காது. அரசியல் என்னைக்குமே வெற்றிடமா இருக்காதுமா. அரசியல் என்னைக்குமே வெற்றிடமா இருக்காது. இந்த அரசியல் ஈர்ப்பு உள்ளவர்கள் வெற்றியை தரக்கூடிய இயக்கங்களை தேடி வந்து நகர்வது வந்து அரசியலில் வந்து மிக சாதாரணம். இந்த கட்சியில வந்து இனிமே வாய்ப்பே இல்லை, பொது வாழ்க்கைக்கு இனிமே வந்து இங்க அங்கீகாரம் கிடைக்க போறதே இல்லை, தேர்தலில் இந்த கட்சி சார்பாக போட்டிக்கிட்டா ஜெயிக்கவே ஜெயிக்காது, தென் அதுக்காக நான் அரசியல் துறவரம் எடுத்துட முடியுமா? ஆனா இங்க வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் தான் அதிகாரத்துல இருக்கிறவங்க தான் எம்எல்ஏக்களா, இவங்க ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால இணைகிறாங்க. அப்ப இதுக்கு என்ன பேர் சொல்லி அழைப்பீங்க? என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரால் இவங்களை சேர்த்து வச்சிருக்க முடியல. இப்போ நான் கேட்குறேன், இப்போ வந்து முதல்ல வந்து இவங்க வெளியே வந்தாங்கல்ல, வேலுமணி அவர் கூட வந்தவங்க எல்லாரும் வந்தாங்கல்ல, இவர் நத்தம் விஸ்வநாதன் எல்லாரும் வந்தாங்கல்ல, அவங்க திரும்ப வந்து போய் வந்து திரும்ப சேர்ந்தாங்கல்ல. அவங்க என்ன நீங்கள் டேர்ம்ஸ் கேட்டாங்க? அவங்களுக்கு அந்த மாவட்ட செயலாளர்கள் பதவியை எங்களுக்கு திரும்ப கொடுத்துடணும்னு பேர். நீங்கள் அதை கொடுக்க மாட்டேங்கிறீங்கல்ல, உங்களோட எப்படி இருக்க முடியும்? இவர்னா நீங்கள் வந்து உங்களை வெளியே அனுப்புறதான் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தன்னை வந்து கேள்வி கேட்கக்கூடிய யாருமே இந்த கட்சியில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார். இன்னும் சொல்ல போனால் லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள யாருமே தாங்கூட இருக்கக்கூடாது, தனிப்பட்ட செல்வாக்கு உள்ள யாருமே தாங்கூட இருக்கக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. அப்புறம் அவங்க அதுக்கு கடத்த என்ன செய்வாங்க? இப்போ விஜயபாஸ்கரோ வேலுமணியோ அவர்கள்லாம் வந்து அந்த தொகுதியில் வந்து மற்ற அவங்களுடைய இதை விட்டுருங்க, அவங்கெல்லாம் தனிப்பட்ட செல்வாக்கு உள்ள நபர்கள் தான் தேர்தலில் அவங்களால ஜெயிக்க முடியும். ஸோ அவர்களை வந்து அந்த இயக்கத்தில் வந்து கூப்பிட்டு பேசி, நான் வந்து கலைஞர் எத்தனை முறை பார்த்துருக்குறேன், எவ்வளவோ எதிர்த்து பேசி, எவ்வளவோ வந்து தரக்குறைவாக விமர்சனம் செய்தவங்கெல்லாம் வந்து ஒரு 3 நாள் கழித்து திரும்ப வந்தாங்கன்னா சேர்த்துக்குவார்.
காங்கிரஸ் கட்சியில் வந்து அன்னை சோனியா காந்தியை வந்து ரொம்ப விமர்சனம் செய்து அதற்கு பிறகு வந்தவங்களெல்லாம் அவங்க சேர்த்துருக்காங்க, அப்புறம் அவங்களுக்கு ராஜ்யசபா கொடுத்துருக்காங்க, அமைச்சர்கள் ஆக்கியிருக்காங்க. எல்லா கட்சியிலையுமே இது நடக்கும். ஆனால் இவர் வந்து ஈவன் ஜெயலலிதா கூட தன்னை மிகுந்த தரக்குறைவாக விமர்சனம் செய்தவங்களை கூட மீண்டும் சேர்த்து அமைச்சராக்கியிருக்காங்க. ஆரம்பியெல்லாம் திரும்ப எப்படி அமைச்சரானார்? ஆனால் இவர் அதுக்கு தயாராகவே இல்லையே. அப்போது அவங்கெல்லாம் வெளியே வராங்க. வெளியே வர்றவங்களை வந்து நான் ஒரு தியரி சொல்கிறேன். தாவேக்காங்கிற ஒரு கட்சி இல்லைன்னா இவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு பாஜக தான் போயிருப்பாங்க. சரி, அப்ப இந்த வழக்குகள்லாம் இருக்கு விஜயபாஸ்கர் அவர்கள் மேல, முன்னாள் அமைச்சர்கள் சேர்ந்தவங்க மேல. அப்ப நீங்க சொல்றீங்க ஊழலை ஒழிக்கிறது தான் அவர் முதல் இது தூய சக்தி அப்படிங்கிறீங்க. அப்ப இந்த ஊழல் சக்தின்னு சொன்ன கட்சியிலேருந்தும் வழக்குகள் உள்ளவங்களையும் சேர்க்கும் போது அது எப்படி தூய சக்தி? அந்த வழக்குகளை இப்ப நாங்க வந்து அதை நாங்க விட்டுருவோம்னு சொல்லிட்டோமா? அந்த வழக்குகள் வந்து லெட் இட் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ். அது எப்படி சார்? கூட்டணியில சேர்ந்ததுக்கே அரசை டிஃபெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க கட்சியில சேர்ந்த ஒருத்தரை அப்படியே நான் கேஸ நடத்துவேன் நேர்மையா, ஆனா என் கட்சிக்குள்ள இருப்பாருன்னு சொன்னா இது எப்படி சார் நம்பிக்கை இருக்கும்? அவரை பொறுத்த வரைக்கும் அவர் கட்சியை சார்ந்தவங்களே டிஸ்மிஸ் பண்ணிருக்காருங்க. தாவேக்காவே போய் எங்கேயாவது பணம் கேட்டான்னு சொன்னா மறுநாள் டிஸ்மிஸ் பண்றாரு அவரு. அவர் என்ன ஆயுதம் எடுக்கணுங்கிறத நீங்க தான், எதிரிகள் தான் தீர்மானிக்கிறாங்க. நான் என்ன ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை என் எதிரிகள் தான் தீர்மானிக்க. சும்மானாலும் 3 மாசத்துல போயிடும் ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க? அவரை வந்து இன்னைக்கு அவர் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஈவன் ஆஸ் பர் த கான்ஸ்டியூஷன் வந்து ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு பிறகு 6 மாசம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு கண்டினியூட்டி ஆஃப் கவர்மெண்ட் வேணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க வந்து அந்த கட்சியிலிருந்து ஆளை இழுக்க முற்பட்டீங்கன்னா அவர் திரும்ப ரியாக்ட் பண்ணத்தானே செய்வாரு. எதிரியோட ஆயுதத்துக்கு வலிமை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு தாவேக்காக்கு, விஜய் அவர்களுக்கு. இப்ப நீங்க என்ன பேசினாலும் கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவே 118 இருக்கு. இதுல அதிமுகவிலேருந்து நீங்க சேர்ந்து இல்ல அவங்க ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் தாவேக்கா துண்டை போட்டு சேர்த்து பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அப்ப அப்படியே நகர்த்திட்டு போகலாமே விஜய் அவர்கள்ட்ட. அப்ப உங்க மேல எல்லாம் கூட்டணி கட்சிகள் இப்ப ஆதரவு கொடுக்கறவங்க மேல நம்பிக்கை இல்ல, என்னைக்கு வேணாலும் குடைச்சல்னு நினைக்கிறாரு விஜய் அவர்கள். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 118 இருக்க விடக்கூடாது. இது உங்க எல்லாத்தையும் வந்து நீங்க யூ ஹேவ் டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் மணி. அவ்வளவு வீக்கா சார் சேர்ந்திருக்கவங்க ஐயூஎம்எல்ல இருந்து. நான் அதை சொல்லல. நீங்க வந்து அந்த முயற்சியை பண்ணிட்டே இருக்கீங்கல்ல, அந்த முயற்சிக்கு பலியாகிறாங்களா பலியாகிறாங்கிறது ரெண்டாவது விஷயம். சரி, இப்ப இந்த வழக்கு இதுக்கு வருவோம். நம்ம தாவேக்கா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க பேரம் நடந்திருக்கிறது, 35 கோடி அப்படின்னு வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த மூவை திமுக செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம நம்பலாமா சார்? ஏமா எஃப்ஐஆர் வந்திருக்குமா? எஃப்ஐஆர்ல வந்து அவங்களுடைய ஃபோன் கான்வர்சேஷன்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோன் கான்வர்சேஷன் தான் இதுக்கு ஆதாரம். அந்த அடிப்படையில் தான் அவர் அரெஸ்ட் பண்ணி கஸ்டடிக்கு எடுத்திருக்கிறாங்க. நான் அவர் கொடுக்குற வாக்குமூலம் எப்படி இருக்கு? ஏன்னா 35 கோடி நிச்சயமாக அவர்கிட்ட இருக்க முடியாது. அவர் சாதாரண ஒரு யூடியூபர். அவரால் 35 கோடி ஃபண்ட் பண்ண முடியாது இந்த மாதிரி ஒரு இதை. ரெண்டாவது, ஒரு எம்எல்ஏயை வச்சு ஒரு டிஃபெக்ட் பண்ண வச்சு ஒரு ஆட்சியவோ ஒரு கட்சியவோ நிர்மூலமாக்கிட முடியாது. ஸோ இது வந்து ஒரு பெரிய மேசிவ் பிளான். இதை வந்து அன்னையிலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க தாவேக்கா. எங்களை வந்து இதை மாதிரி ஒரு கற்பனை கதை, அதனால தான் 3 மாதத்தில் போயிடும்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து அவங்க வந்து இதை மூவ் பண்ணிக்கிட்டு இதுக்கு என்ன செய்யலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது தெரிஞ்ச பிறகு தான் அவர் வந்து வயலண்ட்டாக ரியாக்ட் பண்ணுறார். இப்போ ஏன் வந்து அதிமுகவில் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து அக்ரெசிவாக இருக்காருன்னா இதனுடைய ரியாக்ஷன் தான் அதுன்னு என்னுடைய ரீடிங். இது வந்து நான் வந்து அரசியல் ரீதியாக சொல்லலை, பெர்சனலாக வந்து அவர் ஏன் வந்து அதிமுகவில் வந்து இவ்வளவு இருக்க போய் தானே அப்படி பண்ணுறாங்க. இதை வந்து நமக்கு வந்து 5 வருஷமும் இதே குடைச்சல் தானே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த சதி இல்லாத ஒரு தளத்தை உருவாக்கத்தானே செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரோ? அப்போ திமுகவிலேருந்து எம்எல்ஏக்கள் வேலைக்கு இங்கே கொண்டு வர முடியும்? எங்கேயாவது வரது எங்கே வீக்கு தான். நம்ம சாஃப்ட் டார்கெட் தான் நம்ம அரசியலில். இதில் ஒரு ஸ்டாலின் வந்து ஒரு வலுவான தலைவர். அவர் கூட அவங்களெல்லாம் வந்து அவங்க இன்னும் ஸ்டில் இந்த தலைமைக்கு வந்து இன்னும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க அவங்க. பட் அதிமுகவில் அது மாதிரி ஒரு நிலைப்பாடு இல்லை. அதனால் அந்த கட்சி கரைகிறது.
எங்கேயாவது நம்பர் தானே வேணும். அப்போ இந்த இடத்துல குதிரை பேர நடக்குது, தாவேகா நடத்துது அப்படிங்கிற குற்றச்சாட்டை மறைக்கிறதுக்கு திசை திருப்புற வேலையா இங்க தாவேகா எம்எல்ஏவை பேரம் பேசுறாங்கங்கிறது? அப்படின்னு வந்து டெலிஃபோன் கான்வர்சேஷன்லாம் கொடுத்து அந்த மாதிரி ஒரு ஆதாரம் கொடுக்க முடியாதுல்ல. அதே மாதிரி 2029 தென் இந்தியா காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கு விஜய் ஒரு கருவியா இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இருப்பாரு. வரக்கூடிய 2029 எலெக்ஷன்லமா ஒரு பெரிய ஒரு 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 மிடில் ஏஜ் லீடர்ஷிப் வந்து இந்தியா பூரா டெவலப் ஆகி வந்திருக்கு. நீங்கள் வந்து பீகாரில் தேஜஸ்வி யாதவ், அதுக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து ஃபரூக் அப்துல்லா, அகிலேஷ், அங்கே வந்து ரேவந்த் ரெட்டி, சதீஷன், பிறகு சிவகுமார், ரேவந்த் ரெட்டி, இவங்க எல்லாரும் வந்து பெரிய வந்து ஒரு ஒரு 50, 52, 53 அந்த வயசு, அந்த ஏஜ் குரூப். இவங்க வந்து ஒரு பெரிய டீம். இது வந்து ராகுல் காந்தியினுடைய தலைமையில் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக செயல்படலாம். அதுக்கான ஏற்பாடுகள் தான் நடந்துகிட்டு இருக்குது. அவங்கள ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை தான் செய்கிறாரு. பொதுவாக இளைஞர்களுக்கு வந்து இந்த அரசாங்கத்தின் மேலே, மோடி அரசாங்கத்தின் மேலே நம்பிக்கை இல்லை. பல இடங்களில் வந்து பெரிய போராட்டங்கள் நடக்குது, ஆனால் ஊடகத்தில் வெளியே வர்றதில்லை. ஆகவே 2029 தேர்தல் வந்து ராகுல் காந்திக்கான தேர்தலாகத்தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன், மனப்பூர்வமாக நம்புகிறேன். இந்த இடத்துல விஜய் அவர்களுடைய ரோல் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இந்தியா கூட்டணியில எம்பிக்கள் இருக்கிற உங்க கட்சிக்கு தான் ஒரு கலந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க முடியும். இப்போ இது எப்படி இருக்கும் ரோல்? நாங்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து 40 சீட்டை கொடுத்துருவோம். விஜய் வில் டெலிவர் 40 சீட்ஸ் டு த கிட்டி. அது ராகுல் அவர்கள் பிரதமர் வேட்பாளர்னு சொல்லியா சொல்லாமலா? ராகுல் பிரதமர் என்று சொல்லித்தான். காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும்போது எப்படி சொல்லாம இருக்க முடியும்? ராகுல் பிரதமர் இல்ல, ராகுல் தலைமை இல்லைன்னா காங்கிரஸ் எப்படி இருக்கும்? How can Congress be a part of it? 24 அப்படி சொல்லல ஸ்டாலின் அவர்கள் இல்ல, ராகுல் அவர்கள் பிரதமர் வேட்பாளர்னு சொல்லல. 19 சொன்னாரு. ஆமா, 24 சொல்லல, 40க்கு 40 வாங்கினாங்க. நான் என்ன சொல்றேன், முன்னிலைப்படுத்துறது தானே. இப்போ வந்து யாரை முன்னிலைப்படுத்துறது அப்படின்னு சொன்னா, விஜய் வந்து ராகுல் காந்தியை முன்னிலை, ரெண்டு பேருக்குள்ள ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப்மா. நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க, அவர் முதல் தடவை டெல்லிக்கு போயிட்டு வந்த உடனே ஊடகம்லாம் சேர்ந்து இனிமேல் வந்து சோனியா காந்தியை பார்க்க மாட்டாரு, ராகுல் காந்தியை பார்க்க மாட்டாரு, அமித்ஷா கூப்பிட்டு மிரட்டிட்டாரு, மோடி கூப்பிட்டு மிரட்டிட்டாரு, அதோட புறப்பட்டு ஃப்ளைட் எடுத்துட்டு ஓடியாந்துட்டாருன்னு சொன்னார். அதுக்காகவே திரும்ப போனார். அவர் போய் சோனியா காந்தி அம்மாவை பார்த்துட்டு, ராகுல் காந்தியை பார்த்துட்டு அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்தார். அது மாதிரி காங்கிரஸ் கட்சிக்குள்ள தனக்கு இருக்கிற நெருக்கத்தை வந்து எப்போ வேணாலும் வந்து, நான் என்ன சொல்கிறேன், மோடி அமித்ஷாவுடைய நோக்கமே காங்கிரஸ் இல்லாத பாரதம். தமிழ்நாட்டில் வந்து 59 வருஷம் இல்லாத ஒரு சூழ்நிலையை காங்கிரஸுக்கு இன்னைக்கு விஜயால உருவாக்கப்பட்டு கொடுத்துருக்கு. அவங்க அதை எவ்வளோ தைரியமாக அவர் செஞ்சிருக்கிறாரு. மோடியும் அமித்ஷாவினுடைய ப்ரெஷர், பயம், அப்படிலாம் ஒரு த்ரெட்டனிங் அப்படிலாம் இருந்து அதுக்கு அவர் அடிபணியக்கூடியவராக இருந்தால், ஏடிஎம்கே வாஸ் ஜஸ்ட் ஏ ஃபோன் கால் அவே. ஒரு டெலிஃபோனில் பேசினா எல்லாரும் வந்துட்டு போகிறாங்க. அவர் ஏன் காங்கிரஸுக்காக வேண்டி, அந்த 5 பேருக்காக வேண்டி அவர் அவ்வளவு தூரம் மெனக்கிடணும்? ஸோ அதில் வந்து அவருக்கு ஹெசிடன்சி இல்லை. ஈஸ் வித் ராகுல் காந்தி தேசிய அரசியலில். அதனுடைய முழு இதையும் நம்ம பார்ப்போம், பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பார்ப்போம். ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் 29 தடுப்பை தாண்டி ஸ்வீட்டை கொடுத்துட்டு 31 பிரச்சாரத்துக்கு வராமே இருக்கக்கூடாது இல்லை? அதில் வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு என்ன, அதாவது அதுக்கு என்ன காரணம்னு யாருமே கேட்க மாட்டாங்க.